ஆல் வீடே மணக்க மணக்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் தட்டாம்பயிர் போட்டு ஒரு கேரளா ஸ்டைலில் பயிறு தீயல் வீட்டிலேயே டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் தட்டாம்பயிரை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டாவதாக ஒரு பேசினில் தேங்காய் எண்ணெய், மல்லி விதை, சீரகம், வெந்தயம், மிளகு, அரிசி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்ட பிறகு அதில் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வறுப்பட்ட பிறகு அதில் கொஞ்சம் காஞ்ச மிளகா, துருவின தேங்காய் நல்லா கலர் மாற வரைக்கும் நல்லா வறுத்து அதில் மிக்ஸி ஜாரில் அந்த வறுத்ததை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மூணாவதாக அந்த கடாயில் தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு பெருங்காயம், தக்காளி இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு புளித்தண்ணி, இந்த புளித்தண்ணியில் தான் கத்திரிக்காய்லாம் நல்லா வேகும். நல்லா வெந்த பிறகு நம்ம அரைச்சி விழுத சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு, வெல்லம், வேக வச்சு தட்டாம்பயிர் போட்டு நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்குனீங்கன்னா சூப்பரான பயிர் தீயல் ரெடி. இதை நீங்கள் வீக்கெண்டில் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு 1 வாரம் வரைக்கும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.